ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான கெனோஷியா சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெனோஷியா சீசன் 1 எபிசோட் 15. நம்ம ஹீரோ இன்ஜினியராக இருந்து ராக்கியாவை செக் பண்ணிட்டு ராக்கியா தான் கெனோஷியா அப்படின்னு சொல்கிறான். நான் யோரியா செக் பண்ணேன், யோரி ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லி ஜானஸ் சொல்கிறான். அப்போ யோரி தான் ரியல் இன்ஜினியர்னு மற்றவங்க பார்க்குறாங்க. இல்லை அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, யோரி ஒரு ஹியூமன் தான், ஆனால் அவன் கிடையாது, ஏசி ஃபாலோவராக இருக்கலாம் அப்படின்னு ஜானஸ் சொல்கிறான். ஏசி ஃபாலோவர் பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு யோரிக்கா முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பா. ஏசி ஃபாலோவரும் ஷிப்புக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு செட்ஸோ பார்க்குறா. என்னால் அவங்கள டிடெக்ட் பண்ண முடியல, பட் அதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி லெவி சொல்லுது. இந்த தடவை சிம்பிள் கேமாக இருக்காதுன்னு யோரிக்கா சொல்லியிருப்பா. இப்போ ஜானஸ் ஒருவேளை சொல்கிறதெல்லாம் பொய்யா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி மத்தவங்க யோசிக்கிறாங்க. அவர் எதுக்கு போய் சொல்லணும்னு ஸ்டெல்லா கேட்கவும், ஏன்னா இன்ஜினியர்னு சொல்ற ஒருத்தங்க இன்னொருத்தங்களை சர்ச் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா தான் ரியல் இன்ஜினியருங்கிறது மத்தவங்களுக்கு தெரிஞ்சு இன்னொருத்தங்க ஃபேக் தான் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஜானஸ் தேவையே இல்லாம யோரிய சர்ச் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நாள் என்னைய ஹியூமன் சொன்னா அப்பதான் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சர்ச் சொல்லவும், சரி அப்ப யோரி ராக்கியாவை கினோஷியான்னு சொல்லியிருக்கான். யோரிய ஏசி ஃபாலோவர்னு ஜானஸ் சொல்றான். என்ன பண்றதுன்னு மத்தவங்க கேட்டா, யாருங்க போய் சொல்றான்னு உங்களுக்கு இன்னுமா கிளியரா தெரியல, நேத்துக்கு அவன் காமெட்ட கினோஷியான்னு சொன்னா இன்னைக்கு என்ன கினோஷியான்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஆனா பாருங்க, ஃபர்ஸ்ட் நாளே நான் வந்துட்டு காமெட்டுக்கு தான் ஓட் பண்ணியிருக்கேன், கெனோஷியா இன்னொரு கெனோஷியாக்கு ஓட் பண்ணாதில்ல, ஸோ அவளை கோல்டு ஸ்லீப்ல போடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அப்புறம் எப்படி என்னைய கெனோஷியான்னு சொல்லுவேன் அப்படின்னு ராக்கியோ கேட்கறான். ராக்கியோ காமெட்டை ஒரு ட்ராப்பா யூஸ் பண்ணியிருக்கான். அவன் தன்னை ஒரு ஹியூமன் டாக்டர்னு காமிச்சுக்கிட்டு ட்ரை பண்றானே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டக்குன்னு எல்லாரையும் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். இந்த ஏசி ஃபாலோவர் தான் பிரச்சனையா இருக்காங்க நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, ராக்கியோ சொன்னது கரெக்ட் தான், ஆனா இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஜானஸ் என்ன ஏசி ஃபாலோவர்னு சொன்னான், அண்ட் அவன் என்ன ஹியூமன் சொல்லியிருக்கான். ஸோ எந்த சினாரியோல பார்த்தாலும் நான் ஹியூமன் தான், என்ன கோல்டு ஸ்லீப்ல போட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவா. அதுவோ கரெக்ட் மாதிரி தான் தோணுதுன்னு எஸ்கியோ சொல்றா. ஒரு ஏசி ஃபாலோவரா இருந்தா இதை தான் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, பட் ஆனா நான் இன்ஜினியர் தான், என்ன நம்புங்க நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை காப்பாத்திக்கிட்டதுக்காக நீ எப்படி வேணா போய் சொல்லல அப்படின்னு ஷாமி கேட்கறான். அதே தான் அப்படின்னு ராக்கியாவோ சொல்றான். நம்ம ஹீரோ இப்ப குக்குருஷ்காவை பார்த்துட்டு இருக்கான். அவ தான் கார்டியன் ஏஞ்சல். இப்ப குக்குருஷ்கா அதை ஓப்பனா சொல்லியிருந்தா. எஸ்டர்டே நேத்து நான் யோரியை தான் ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு செய்கையில காமிக்கிறான். அதனாலதான் நேத்து யாருமே சாகலையா, அப்ப யோரி நம்ம பக்கம் தான் இருக்கான் அப்படின்னு மத்த எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோவை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. கினோஷியாக்கே ஏசி ஃபாலோவர் யாருன்னு தெரியாது, ஸோ அது ஏசி ஃபாலோவரான யோரியா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு ராக்கியா சொல்கிறான். நல்லா முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டேன், அண்ட் குக்குருஷ்கா தான் என்ன இந்த தடவை காப்பாற்றிருக்கா, அவள் நல்லவளா கெட்டவளா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஓட்டிங்கான டைம் வந்துருச்சு, நம்ம ஹீரோவும் ஓட் பண்ணி ஆகணும். ஹீரோ ஆப்வியஸ்லி ராக்கியோக்கு தான் ஓட் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோக்கு 5 ஓட்டு விழுது, ராக்கியோக்கும் 5 ஓட்டு விழுது. ஸோ இப்போ இது ஒரு டை ஆயிடுச்சுங்கிறதுனால யாரை கோல்டு ஸ்லீப்ல போட அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. பட் ரோல்ஸ் படி இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் கோல்டு ஸ்லீப்ல போட்டாகணும், இல்லைன்னா லெவி தன்னை செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிடும். இல்லை இது நாளைக்கு வரைக்கும் போகக்கூடாது, அப்புறம் குக்குருஷ்கா அவங்க கொண்டுருவாங்க, நானும் அதுக்கப்புறம் இறந்து போயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கோல்டு ஸ்லீப்ல வேற ஒருத்தங்களை போட்டுருவாங்க, ஆளுங்களும் இவங்க பக்கம் கம்மியாயிருவாங்க. இது இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா இவங்க சைடு தான் லாஸ்ட்ல போய் முடியும். இந்த லூப்ல நீ சர்வை பண்ண உண்மை எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு யோரிக்கா வர சொல்லியிருந்திருப்பா. பேலன்ஸ் இருக்கிற 2 கினோஷியாவை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நம்ம திரும்பவும் ஓட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் கிடைச்சிருக்கிற அந்த ஒரு சான்ஸை கண்டிப்பா வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அவங்க ஓவர் சீனா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிற மாதிரி நம்ம ஹீரோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கவும் குக்குருஷ்காவும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றா. ஸோ இப்போ எல்லாருமே திரும்பவும் ஓட்டிங் ப்ராசஸ் நடக்குது, ஓட் பண்றாங்க. ப்ளீஸ் 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 இந்த தடவை ராக்கியோக்கு ஓட் போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. அதே மாதிரி ராக்கியோக்கு 6 ஓட்டு போயிருது. ராக்கியோ தான் இந்த தடவை கோல்டு ஸ்லீப்புக்கு போறான். பார்த்தா ஷாமிங் ஒருத்தன் தான் மாத்தி ஓட் பண்ணியிருக்கான். என்ன பிளேம் பண்ணாதப்பா, அவன் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டது பக்கவா இருந்துச்சு, அதான் நான் அவனை நம்பினேன்னு ஷாமிங் சொல்றான். இன்னும் ஒரு கினோஷியாவோ ஒரு ஏசி ஃபாலோவரும் இருக்காங்க. ஹியூமன்ஸ் தான் ஜெயிப்பாங்க, பட் ஆனா உன்கிட்ட வேற ஏதோ பிளான் இருக்குல்ல நம்ம ஹீரோ கேட்க, இதுக்கு மேல வந்துட்டு நடிச்சு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு ராக்கியோ சிரிக்கவும், கார்டியன் ஏஞ்சல இன்னைக்கு நைட்டு கொண்டுருவீங்க அப்படிதானு கேட்கவும், ஆமான்னு ராக்கியோ சொல்றான். பட் ஆனா அது ஒன்ன தடுக்காதுன்னு ராக்கியோ கேட்கவும், கண்டிப்பா நான் தான் இதுல ஜெயிப்பேன் நம்ம ஹீரோ சொன்னா, உன்னை அம்னீஷியா இருக்கிறவன் தப்பா கணக்கு போட்டு ராக்கியோ சொல்லுவோம், நான் தான் ரியல் இன்ஜினியர், அதனால தான் இவ்வளவு தூரத்துக்கு பண்ண முடிஞ்சதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஏசி ஃபாலோவர் அவனுக்கு என்னால கவலை இல்ல நீ நினைக்கிற, பட் இந்த தடவை உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, நீ ட்ராப்ல விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராக்கியோ கோல்டு ஸ்லீப் குள்ள போறான். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கினோஷியா யாரு அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாகணும். எனக்கு ஓட் பண்ண யாரோ ஒருத்தர் தான் கண்டிப்பா இதுல கினோஷியாவா இருக்கணும் நம்ம ஹீரோ பார்த்தா ஜானஸ், ரம்னன், சிற்பி 3 பேர் நம்ம ஹீரோக்கு ஓட் பண்ணிருக்காங்க. ராக்கியோ காமெட்கே ஓட் பண்ணதுனால அதுக்கப்புறம் யாரும் அவனை சந்தேகப்படல. ராக்கியோ தோக்க போறான்னு தெரிஞ்ச உடனே அந்த கடைசி கினோஷியா ராக்கியோக்கே மேபி ஓட் பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் யாரை இன்வெஸ்டிகேட் பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டாக்டர்னு சொன்ன ரம்னனியா இல்ல ஜானஸ் ஐயா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப யாரை ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் சிற்பியை இப்ப நம்ம ஹீரோ செலக்ட் பண்றா. ஏன்னா அவனும் நம்ம ஹீரோக்கு ஓட் பண்ணியிருப்பான். ஆப்வியஸ்லி இப்ப வார் நடக்கும் போது குக்குருஷ்காவை தான் கொண்டிருப்பாங்க. சிற்பி ஒரு ஹியூமன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் நான் தப்பான லாஜிக்ல யோசிக்கிறானா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜாமிங் கடைசி நிமிஷத்துல நேத்து ஓட்டிங் ஸ்விட்ச் பண்ணி என்ன காப்பாத்தி விட்டுருக்கான். செட்ஸோ ஸ்டெல்லா எஸ்கியோ தான் அவனுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ஹியூமனா இருந்து செட்ஸோ கினோஷியாவா இருந்தா அவங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்றாங்களோ நம்ம ஹீரோ
ஹீரோ யோசிக்கிறான். மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ குக்குருஷ்கா இல்லங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. கார்டியன் ஏஞ்சல்னு தெரிஞ்சதுனால தான் அவளை டார்கெட் பண்ணிருப்பாங்கன்னு எஸ்கியோ சொல்றா. என் ட்ராப்ல நீ ஆல்ரெடி விழுந்துட்ட அப்படின்னு ராக்கியோ சொல்லியிருப்பான். ராக்கியோ தான் கெனோஷியா அப்படின்னு சொல்லி ரெம்னன் கன்ஃபார்ம் பண்றான். அப்படின்னா யோரியோட ரிப்போர்ட் அக்யூரேட்டா தான் இருக்குன்னு சிற்பி கன்ஃபார்ம் பண்றான். அப்ப யோரி தான் ரியல், ஜானஸ் ஒரு ஃபேக்கா அப்படின்னு எஸ்கியோ கேட்கறான். ஏசி ஃபாலோவர் தான் கன்ஃபியூஷனை கிளப்புறான் அப்படின்னு ஜானஸ் சொல்றான். ரேண்டமா ஹியூமன் கெனோஷியான்னு சொல்லியிருப்பான். லக்கில் அவன் கெனோஷியாவை கண்டுபிடிச்சிருக்கலாம்னு சொல்லவும், நீ என்ன கண்டுபிடிச்சான்னு சிற்பி கேட்கறான். நான் ரெம்னனை இன்வெஸ்டிகேட் பண்ண அவன் ஒரு கெனோஷியா அப்படின்னு சொல்லி ஜானஸ் சும்மா குத்துமதிப்பா சொல்ற மாதிரி தெரியுது. இப்போ நம்ம ஹீரோ சிற்பிய ஹியூமன் கண்டுபிடிச்சிருக்கா சொன்னா அது வேஸ்ட் தான். ஏன்னா அந்த ஒரு கெனோஷியாவை கரெக்டா கோல்டு ஸ்லிப்குள்ள அனுப்பலன்னா இன்னைக்கு நைட் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிடுவாங்க. ஒன்னு ரெம்னன் போய் சொல்லணும், இல்லைன்னா ஜானஸ் போய் சொல்லணும். யாரை கோல்டு ஸ்லீப்குள்ள அனுப்ப நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, ட்ராப்ல நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னானே என்னது நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் எல்லாரோட ஓட்டிங்கையும் யோசிக்கும் போது நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. ஜஸ்ட் என்னோட கெஸ்ஸிங் தான். ஆனா என் கட் ஃபீலிங்க நம்பவும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு நானும் ரெம்னனை தான் இன்வெஸ்டிகேட் பண்ண அவன் கெனோஷியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ராக்கியோ ரெம்னன் ரெண்டு பேருமே டாக்டர்னு தானே வந்தாங்க, எப்படி ரெண்டு பேர் கெனோஷியாவா இருக்க முடியும்னு ஸ்டெல்லா கேட்டா. முந்தின நாள் நடந்த மீட்டிங்கை காமிக்கிறாங்க. நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லி ரெம்னன் வெளியே வரான். டேஸ்ட் பண்ணீங்களா? அவன் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டா. ஏன்னா ரியலான டாக்டர் வெளியே வரணும்னு அவன் வெயிட் பண்ணியிருக்கான். யாரும் வரலன்னு அவன் தன்னை டாக்டர்னு அறிவிச்சிட்டான். மேபி ரெண்டாவது நாள் அட்டாக் பண்ணப்பட்ட ஜின்னா தான் வந்து உண்மையான டாக்டரா இருந்திருக்கலாம். சோ ரெண்டு கினோசியா தன்னை டாக்டர்னு கிளைம் பண்ணதுனால அக்கியோவை கோல்டு ஸ்லீப்க்கு அனுப்பிட்டோம். இன்னொருத்த ஹியூமன் நம்ம தப்பா நினைச்சிட்டு இருப்போம்னு சொல்லவும், இல்ல அது தப்பா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரெம்னன் கேட்டா, ஜோனஸ் ரியல் இன்ஜினியரா இருந்தாலும் சரி அவன் என்ன ஹியூமன் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அது போக நான் சொல்ற ரிப்போர்ட்டும் சரி ரெண்டு பேருமே ரெம்னன் கினோசியா தான் கன்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேபி ஜோனஸ் நீ ரெண்டு பேருமே கினோசியாவா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு ரெம்னன் பயப்படவும், ஜானஸும் நானும் ரெண்டாவது நாள் இன்ஜினியர்னு கிளைம் பண்ணோம். அந்த டைம்ல கார்ட் டியூட்டில இருந்த ரெண்டு ஹியூமன்ஸ் தான் இறந்து போயிருந்தாங்கன்னு சொல்லவும், ஆமா அந்த டைத்துல ரியல் இன்ஜினியர் இறந்து போனதுக்கான வாய்ப்புகளே இல்ல அப்படின்னு செட்ஸோவோ கன்ஃபார்ம் பண்றா. ராக்கியோ பிளான் ரொம்பவே கிளீனா இருந்தது. அதனால தான் ஏசி ஃபாலோவரான ஜானஸ் கூட ஒன்ன ஹியூமன் நினைச்சு ஒன்ன கினோஷியான் பொய்யா ரிப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணா நம்ம ஹீரோ சொல்றான். ரெம்னன் கோல்டு ஸ்லிப்குள்ள போறதுக்கு முன்னாடி வில்லத்தனமா சிரிக்கிறான். ஆக்சுவலி மீட்டிங்க்கு முன்னாடி வரைக்கும் உங்க பிளான்ல நானும் மாட்டிட்டு இருந்தேன் தான். உண்மை என்னன்னா நானும் ஒரு பொய் சொல்லியிருக்கேன். நான் சிற்பியை தான் நேற்றுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணேன். நோஷியா மட்டும் இல்லை ஹியூமன்ஸோ போய் சொல்லுவாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அந்த ரெட் கலர் லைட்டு க்ரீன் ஆகணும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே அது க்ரீன் ஆயிடுச்சு. ஒரு வழியா நான் சாதிச்சிட்டேன், இந்த லூப்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ செட்ஸோ பார்க்குறான். செட்ஸோ நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே டைம் லூப் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ டைம் லூப் பண்ணுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் இந்த அனிமேவோட பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.